அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் தலைவர், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்கள் நேத்து மதியம் ஒரு 4 மணி வாக்குல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு வராருங்க. சாதாரண மழை இல்ல, அடமழை. அந்த பாராட்டு மழையில அவரால் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நனைஞ்சா அவ்வளவுதான் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நனையறாங்க. வெள்ளை கொடை பிடிக்கிறதா கருப்பு கொடை பிடிக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பாராட்டு மழை. அப்படி பாராட்டுற அளவுக்கு என்னப்பா பண்ணாங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுவிட்டாருங்க. அதாவது அஜித்குமார் அவர்கள் காவல்துறை அந்த கஸ்டடியில இறந்தாரு அப்படின்னு சொல்லி 2 நாளா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அமைச்சர் பெரியகருப்பன் வந்து நேர்ல போய் உட்காந்து அவங்கள பாக்குறாரு. அவங்க அம்மா இந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய தம்பி அந்த பக்கம் இருக்காரு, நடுவில் அமைச்சர் இருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு அவர் வந்து சோகமான துணியில ஆறுதல் சொல்றாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசுறாரு, பேசுங்க அப்படின்னு உடனே முதலமைச்சர் அங்கிருந்து போன்ல பேசுறாரு. அவருடைய குரல் வந்து அங்க பதிவு செய்யப்படுது. அம்மா சாரிம்மா, சாரி, ஏதோ நடந்துருச்சுமா, எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கம்மா, எதுவும் அவர் என்ன பேசுனாரு நீங்களே கேட்டுருங்க. என்ன இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் மாதிரி நம்மளால பேச முடியுமா? கேட்டுருங்க. மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. இப்படியாக மனம் உருகி ஐயா ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களே போஸ்ட் போட்டார் ட்விட்டர்ல. இப்படிதான் நான் வந்து பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க குடும்பத்துக்கு நான் பண்ணிடுவேன். மேற்கொண்டு இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பார்த்துப்பேன். ஐ ஆம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் சரிப்பா, ஏதோ பாராட்டு மழையில நனைகிறாருன்னு சொன்னீங்க. எங்க, எந்த ஊர்ல? நாங்களும் இங்கத்தானே இருக்கோம், எங்களுக்கு தெரியலையாப்பா அப்படிங்கிறீங்களா? நீங்க தான் பாராட்டுறீங்களா? பயங்கரமா பாராட்டி தள்ளுறீங்களாமே. அதாவது என்னன்னா, என்ன இருந்தாலும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுவிட்டாருங்க. சாரிமா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மக்களை பார்த்து சொல்லிட்டாரு. நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோ பெரிய ஆளு மன்னிப்பு கேட்டாருங்க. டக்குன்னு உங்களுக்கு உடனே இவரு திராவிடன் பிரசன்னா பேச ஞாபகம் வச்சிடக்கூடாது. முதலமைச்சர்னா யாரு? பெரிய கொம்பா? எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். நாங்க எப்படி வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க இந்த ஏரியா கவுன்சிலருக்கு போன் பண்ணுவோமோ, அந்த கவுன்சிலர் எப்படி எம்எல்ஏக்கு பண்ணுவாரு, எம்எல்ஏ எப்படி அமைச்சருக்கு பண்ணுவாரு, எப்படி சிஎம், எல்லாம் வேலைக்காரங்க தான் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பெரிய கொம்பா? அப்ப முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டா பெரிய விஷயமா அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க. அப்படி கேட்க கூடாது. இன்னைக்கு வந்து அவர் வந்து பெரிய முதலமைச்சர். அவர் வந்து ஒரு சாதாரண மக்கள்கிட்ட மன்னிப்பே கேட்டாருங்க. அதுதான் நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு உடன்பிறப்புகள் சொல்றாங்க. 1 2 இல்லைங்க, ஒரு பதிவு பார்த்தேன், மிரண்டேன். ஐயா மன்னிக்கிறவன் மனுஷன், உண்மையிலே போட்டிருக்கிறாங்க. இப்படி நான் உங்களுக்கு ஆடுறேன், படிச்சு பாருங்க. மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு தொடச்சிக்கிட்டாங்க, கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. டேய் டேய், அந்த பையன் செத்ததுக்கு உங்களுக்கு கண்ணீர் வரல? அந்த பையனுக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் அது ஒரு வீடியோவை வர வச்சுப்பாரு. அதை பார்த்தோன்னா உடன்பிறப்புகளுக்கும் உடன்பிறப்புகளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்ணீர் வரலையாங்க. ஐயா ஸ்டாலின் வந்து சாரிமா அப்படின்னு சொன்ன உடனே கட 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 கடன்னு ஊத்திருச்சான் பாருங்க. இப்போ வரைக்கும் ஊத்திக்கிட்டே இருக்குதாங்க. ஏதாவது டப்பா கப்பா கொண்டு போய் பிடிக்கலாம், அந்த அளவுக்கு ஊத்திட்டு இருக்குதான் கண்ணீர் உடன்பிறப்புகளுக்கு. ஏன்னா இவ்வளோ நல்லவரா இருக்க மன்னிப்பு கேட்டாருன்ட்டு. இந்த பக்கம் என்ன மன்னிப்பு கேட்டாரு? எதனால மன்னிப்பு கேட்டாரு? சரி, எப்ப மன்னிப்பு கேட்கிறாரு? இது எத்தனாவது லாக்அப் மரணம்? கேட்கறவங்க கேட்க தானே செய்வாங்க. சாதாரண மக்கள், உடன்பிறப்புகள் ஏற்கனவே வேற யூனிவர்ஸ்ல வாழ்றவங்கன்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். அந்த யூனிவர்ஸுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் வாழ்ற இயல்பான மக்கள் கேட்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4.25 வருஷம் முடிஞ்சிருக்குது இந்த ஆட்சி வந்து. 2021 முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்ட போதே முதல் லாக்அப் டெத்தும் நடந்துச்சு. விக்னேஷ் அப்படின்னு சொல்லி இந்த பீச்சில் குதிரை ஓட்டுற பையன். அப்போ வந்து இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குதுன்னு பேசு பொருளான உடனே சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் சொல்றாரு, ஏதோ வாந்தி எடுத்து ஏதோ மயக்கம் அடைந்து ஏதோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து மாற்றி சொல்றாரு. அன்னைக்கு கேட்டிருக்கணும்பா மன்னிப்பு, அன்னைக்கு கேட்டிருக்கணும் அந்த சம்மந்தப்பட்டவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு. அன்னைக்கு கேட்டுட்டு இப்ப 4.25 வருஷம் இன்னும் ஆட்சி முடியறதுக்கு 8 மாசம் இருக்கும்போது இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, அதை அன்னைக்கு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காம பார்த்து இருந்திருக்கணும்பா. 24 முடிஞ்சு 25ஆவது, 25ன்னு ஒரு நம்பர் சொல்றாங்க, 36ன்னு சொல்லி இன்னொரு புள்ளி விவரம் சொல்றாங்க, 4 தான் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியும். அப்போ
முதல்ல அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதற்கு மன்னிப்பு கேட்டிருந்தால், அன்னைக்கு அதை ரொம்ப சீரியஸா எடுத்திருந்தா, இனிமே இந்த மாதிரி என் கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையில் நடக்கக்கூடாது, இது எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தா, இன்னைக்கு 25வது மரணத்துல மன்னிப்பு கேட்கிற நிலைமை வந்திருக்குமா? இப்ப பாருங்க, அஜித்குமார் அவர்களுடைய சகோதரருக்கு உடனடியாக இவ்வளோ குயிக்கா வந்து யாருமே கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய சகோதரருக்கு அரசு பணிக்கான ஆணையே கொடுத்துட்டாங்களாம், ஜியோவே கொடுத்துட்டாங்க. போஸ்டிங் வந்துடும், அவருடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை. அது போக அவங்களுக்கு நிவாரணம், வீட்டுக்கு இலவச வீட்டுமனை பட்டா. நல்ல விஷயம், கண்டிப்பா பண்ணணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இன்னும் அதிகமா கூட பண்ணணும். ஆனா 25வது குடும்பத்துக்கு பண்ணிட்டீங்களே, மீதி 24 குடும்பம், அவங்களும் குடும்பம் தானே, அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானே, அவங்களும் அப்படிதான் துடிச்சு இறந்துருப்பாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாம் தவிச்சிட்டு தானே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? முதல்ல அது ஒரு கொலை, அது ஒரு குற்றம்னு முதல்ல ஏத்து இருப்பாங்களா, ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா? இந்த ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்க தாங்க, மக்கள் தான். அதாவது கடந்த 3 நாட்களாக இந்த இன்னைக்கு முடிஞ்சிரும், இந்த நாளைக்குள்ள மறந்துடுவாங்க, வேற டாபிக் வந்துடும், பாஜக கூட்டணி உடையுமா உடையாதா, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அப்படி இப்படின்ற மாதிரி விவாதம் தள்ளிட்டு போயிட முடியுமான்னு பார்த்தா முடியல. அது பாட்டுக்கு மக்கள் குரலாக வெடிச்சு கிளம்புது. இங்க தமிழ்நாட்டு மீடியா தான் அப்படின்னா இல்லைங்க, நேஷனல் மீடியா வரைக்கும் சும்மா பத்திட்டு எரியுது. அங்க போட்டு கிழிச்சு விவாதம் பண்றாங்க, பட்டையை கிளப்புறாங்க. அங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே கொந்தளிக்குது. என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் சரி ரைட்டு, மீடியா தான் போட்டு இந்த வாங்குறாங்க, மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்க, கொஞ்சம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதிமுக என்ன பண்றாங்க, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகலன்னு சொல்லி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. ஏன் இபிஎஸ் அவர்கள் போய் உட்காந்துருக்கலாம்ல? இப்ப முதலமைச்சர் சாரி கேட்டு ஒரு பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு இபிஎஸ் அவர்கள் உட்காந்து இதே நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் அம்மாவையும் வச்சு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் விமர்சனம், அரசியல் ரீதியா ஓட்டு அரசியல் அவங்களுக்கு அது லாபமா இருந்திருக்கும் தானே அப்படின்லாம் வச்சாலும் கூட முக்கியமான ட்விஸ்ட் வச்சதே அதிமுக தான். நேரடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போன உடனே அதை வந்து சூமோட்டாவை வந்து எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்குது. வச்சு விளாசடார் நீதிபதி. இந்த நீதிபதி அவர்கள் பேசின அந்த பேச்சு மட்டுங்க வீடியோ இருக்கு, கோர்ட்ல நடந்த அந்த ஆர்குமெண்ட், அந்த டிஸ்கஷன் வீடியோவே இருக்குங்க. அதை நம்ம தனியாவே உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்சா இன்னைக்கு ஒரு வீடியோ நான் அதை பத்தி பண்றேன். சரமாரியா வெளுத்திருக்காருங்க. சிசிடிவி முதற்கொண்டு அவர் கேட்டிருக்காரு, எங்க காவல்துறை காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி இருக்குது, கோயிலாண்ட இருக்கிற சிசிடிவி ஏன் காணும்? அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாமே காவல்துறை சார்ந்தவங்க. கோயில்கிட்ட வச்சுதான் விசாரணை பண்ணதாக சொல்றாங்க. கோயில் சம்பந்தப்பட்ட சிசிடிவி எங்க? என்னன்னா இப்ப அந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 50 செகண்ட் மன்னிப்பு கேட்கிற வீடியோ வந்துச்சு இல்லையா, அந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோ வந்ததுக்கு காரணம் அஜித்குமார் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்ட அந்த 50 செகண்ட் வீடியோ வந்து அது பரவச்சு பாருங்க, அந்த வீடியோ தாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் ஒரு பக்கம் வச்சு கும்மி எடுக்குது. நீங்க ஏதாச்சும் இதுல வந்து இதுக்கு மேலேயும் இந்த விசாரணையை கெடுக்கிற மாதிரியோ அல்லது வந்து நீர்த்து போற மாதிரியோ பண்ணீங்கன்னா நாங்க கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வேண்டி இருக்கும். இப்படி தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்றது அவன தீவிரவாதியா? இன்னும் கேட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் கை மீறி போயிருச்சு, வேற வழி இல்லைன்னு சொல்லி வெள்ளைக்கொடி காட்டி தப்பித்ததால் இன்று முதல் நீ வெள்ளைக்கொடி வேந்தன் என்று உலக மக்கள் எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு புலிகேசி படத்துல வர மாதிரி இதுக்கு மேலேயும் என்னடா பண்றது அப்படின்னு போது ஒரு சரண்டர். மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி மகாராஜா படத்துல வர மாதிரி மன்னிப்புன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ தெரியாம பண்ணதுக்கு பஞ்சாயத்துல வடிவேல் கேட்பாரு, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்பாரு, அந்த மாதிரி மன்னிப்பு எடுத்துக்கிறதான்னு தெரியல. மொத்தத்துல எல்லா அஸ்திரங்களும் பயனற்று போய் எல்லாமே தனக்கு எதிராக திரும்பும் போது வேற வழி இல்லாமல் மன்னிப்பு, அரசு வேலை, நிவாரணம், இது எல்லாமே இனிமேல் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். எதுக்கு இப்ப சொல்றீங்க? இன்னொரு 8 மாசம் 2026 ஜனவரி பிப்ரவரியில சொல்லியிருக்கலாமே. இப்பதான் வந்து இந்த டீம் எல்லாம் உட்கார வச்சு ஆலோசனை பண்ற மாதிரி ஒரு போட்டோ வேற எல்லாரையும் கூப்பிட்டு அதிகாரிகள்லாம் உட்கார வச்சு முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, இனிமேல் நடக்கக்கூடாதுன்ட்டு. ஐயா, 4.25 வருஷம் நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. கடைசி இந்த எலெக்ஷன் டைம் தான், சரிங்களா? இது தேர்தல் ஆண்டு, இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான காரணங்க இந்த மன்னிப்புக்கு பின்னாடி. இதுக்கு உடன்பிறப்புகள் ஐயோ கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அந்த கண்ணீரை இன்னும் சுவையெல்லாம் வீடியோ போட்டு கண்ணீர் வடிச்சாருன்னா நம்மளாம் எங்க போவோம்னு தெரியலீங்க. அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அட செத்து போனவனு விடுங்க, அது ஏதோ போனது போயிருச்சுங்க, அதை விடுங்க. இந்த ஒரு காமெடியில விவேக் காமெடியில வரும் பாருங்க, விவேக் மருந்து குடிச்சிட்டு பாவம் அப்படி இழுத்துக்கிட்டு இருப்பாரு,
அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற அந்த செல்முருகன் வந்து நாசர் கிட்ட சொல்லுவாரு, அட இத விடுங்க, அம்மா மட்டும் அந்த நேரத்துல சரியா வந்து காப்பாத்தலனா அப்படின்னும் போது இவர் வேற இரிட்டேட் ஆவார் பாருங்க நாசர். அந்த மாதிரி அட அது இருக்கட்டுங்க, முதலமைச்சர் பாருங்க எப்படி மன்னிப்பு கேட்டார். இத பார்த்து உருகுங்க ஐயா, உருகுங்க. இத பார்த்து இம்ப்ரெஸ் ஆவுங்க. அதனால ஆதரிப்பீர் உதயசூரியன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்க உடன்பிறப்புகள் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க வண்டியை. உண்மையிலேயே இதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க தான், இது தப்புன்னு உணர்றாங்க தான், இனிமே இதை பண்ணியிருக்க கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, ரிக்ரெட் பண்றது உண்மை அப்படின்னாங்க. அந்த கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரம் ஏதோ நடந்துச்சாமே, ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துச்சாமே, செய்திகள் மூலமா தான் கேள்விப்படுறோம். ஏதோ 50 லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டுச்சாமே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுக தலைவர்கள் மூலமாக. அதுக்கப்புறம் திமுக கொடி போட்ட கார்லயே கூட அவங்க தம்பி எல்லாம் கூட கூட்டிட்டு போயிட்டு ஏதோ தனியா வச்சு ஏதோ ஒரு மண்டபத்தில் வச்சு எல்லாம் பேசினாங்களாமே. அங்க அந்த நிகழ்வே நடந்திருக்க கூடாது. உண்மையிலேயே தவறு என்று உணர்ந்து விட்டார்கள், அதற்காகத்தான் மன்னிப்பு கேட்கிறார்கள். அதெல்லாம் ஏன் முதல் முயற்சியாக நடந்துச்சு, எல்லா முயற்சியும் நடந்து பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தாரை வச்சு ஒரு தர்ணா. அவங்க வந்து என்னங்க எங்க குடும்பத்துல வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருங்க, குழந்தைங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருங்க, வேலைன்னு வேலையே சுத்திட்டு இருப்பாருங்க, அவங்கள போய் இப்படி கைது பண்ணிட்டீங்களேங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்தார் சென்டிமெண்ட். இதெல்லாம் ஏன் முயற்சி பண்ணீங்க? 2 நாளா ஏன் டிபேட் எடுக்க விடாம எல்லா ஊடகத்தையும் கட்டுப்படுத்துனீங்க? எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் வந்த மன்னிப்பு இது. இது முதலை கண்ணீர். உண்மையிலேயே ஜெய் பீம் படம் பார்த்து முதலமைச்சர் அவர்களுடைய மனம் அந்த அளவுக்கு நொந்திருந்தால், புண்பட்டிருந்தால் இந்த 4 ஆண்டுகளில் 25 மரணங்கள் நடந்திருக்காது. தவறாக அந்த ஒரு மரணம் முதலில் நடந்ததாக கேள்விப்பட்டுமே அதுவே கடைசி மரணமாக இருந்திருக்கும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் என்ன கணக்குல வைக்கிறதுன்னு கூட தெரியல. இதுல பஞ்சு டயலாக் வேற. ஊதன அணையறதுக்கு நாங்க என்ன தீக்குச்சியா, உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற உதய சூரியன்டா அப்படின்ட்டு. 2011 ஜெயலலிதா அம்மா அப்படின்னு ஊதனத்தான் 10 வருஷமா அந்த உதய சூரியன் அணைஞ்சு கலைஞ்சு. ஏதோ சரி 10 வருஷம் பார்த்துட்டோம், ஒரு சேஞ்சுக்கு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுவும் மோடி ஃபேக்டர்னு சொல்லி 21ல அப்படி லைட்டா அப்படி முளைச்சு வந்துச்சு உதய சூரியன். 26ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நிரந்தர அஸ்தமனத்தை நோக்கி சூரியன் சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மாதிரி இங்க நடக்கிற நிகழ்வுகள் மூலமாக நம்மளால உணர முடிகிறது. இதை தொடர்ந்து இந்த வழக்குல அடுத்தடுத்த கேள்விகள் இன்னும் எழுந்துகிட்டே தாங்க இருக்குது. இது என்னதான் சிபிஐ வசம் அவங்க மாத்திருந்தாலுமே கூட இது இதோட முடிஞ்சு போயிடல. போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்து விவாதிப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.